என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களே, விருச்சிக ராசிக்காரர்கள்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உலகத்தில் இருக்கிற அத்தனை விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் ஒரே ஒரு முரட்டுத்தனமாக லவ் பண்ணுறாருன்னா அது நான் தான். நம்ம டைலாக் ஆச்சு இது அப்படிங்கிற மாதிரி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வருடத்தின் இலக்கு என்ன? இலக்கு இல்லையோ நண்பர்களே, நீங்கள் ஒரு பட்டம் மாதிரி காத்திருச்சு மேலே பறக்க ஆரம்பிச்சிட்டிங்க. இனி ஒரு பிரச்சனையும் இல்லை, உயர 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 பறந்துடுவீங்க. கரையில் அஞ்சக்கூடிய குரு பகவான் 8ஆம் இடத்தில் மறைந்த அஷ்டம குருவாக இருந்தார் நண்பர்களே. இந்த அஷ்டம குருவாக குரு பகவான் இருக்கும் பொழுது கஷ்டங்களைத்தான் தந்தார். இந்த அஷ்டம குரு என்ன பண்ணுறார்? 9ஆம் இடத்திற்கு போய் உச்சம் பெறுகிறார். பாக்ய குருவாக உச்சம் பெறுகிறார். பாக்ய குரு. இந்த பாக்ய குரு உச்சம் பெறும் குரு பகவான் என்ன செய்கிறார் என்றால் அதிர்ஷ்டங்களை வாரி வாரி தருகிறார். பாயிண்ட் நம்பர் 1, நினைத்தால் ஒரு உலகத்தையே உருவாக்குவார். குருக்கு மட்டும்தான் அவ்வளோ பெரிய சக்தி உண்டு. ஏன்னா அவர் குரு. ஒரு வாத்தியார் நினச்சா ஒரு ஐஏஎஸ் உருவாக்க முடியும், அப்படிதான் அர்த்தம். ஒரு நல்ல வாத்தியார் நினச்சா என்ன பண்ணலாம்? ஒரு ஐஏஎஸ் உருவாக்கிடலாம். நீங்கள் நல்ல மாணவனாக இருக்கணும், அவ்வளோதான். வாத்தியாரை தேடி நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம், நல்ல ஸ்டூடெண்ட்டாக இருங்க. அப்போது 9ஆம் இடத்து குரு பகவான் என்ன தருகிறார்? உங்களுக்கு புதிய வாழ்க்கையை தருகிறார். எழுதி வச்சுக்கோங்க, பிஃபோர் ஆஃப்டர் போட்டுக்குங்க. உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களே, விருச்சிக ராசிக்காரர்கள்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உலகத்தில் இருக்கிற அத்தனை விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் ஒரே ஒரு முரட்டுத்தனமாக லவ் பண்ணுறாருன்னா அது நான் தான். எங்கெல்லாம் விருச்சிக ராசிக்காரர்கள் இருக்கிறீர்களோ, எங்கெல்லாம் ராமநாமம் பாடுகிறதோ அங்கே ஆஞ்சநேயர் இருப்பாருங்கிற மாதிரி தான். எங்கெல்லாம் விருச்சிக ராசிக்காரர்கள் பற்றி யாரேனும் பதிவுகள் இருந்தால் இங்கே ராம்ஜியை நினச்சிக்கணும். சொல்கிற ஆள் வேற ஆளாக இருக்கலாம். நீங்கள் எதுக்கு முதல்ல மற்றவங்க பார்க்குறீங்க? நீங்கள் என்னோட தான் பார்க்கணும். அதே மாதிரி நீங்கள் எங்கிட்ட தான் ஜாதகம் பார்க்கணும். எல்லாம் ஒரு பொசசிவ் தான். இவ்வளோ தூரம் லவ் பண்ணுற ஒருத்தரை நீங்கள் எப்படி அவாய்ட் பண்ணுவீங்க? நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். விருச்சிக ராசி நேற்று பார்த்தேன் பிக் பாஸ் ஃபைனல்ஸில் மாகாப்பா வந்து விருச்சிக ராசி என்ன மாதிரியே அழகாக ஒரு அந்த பெரிய சேரில் உட்காந்து என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசியில் சொன்னோன்னா எனக்கு ஒரே ஷாக்கு. என்னடா ஆச்சரியமாக இருக்கு, நம்ம டைலாக் ஆச்சு இது அப்படிங்கிற மாதிரி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வருடத்தின் இலக்கு என்ன? இலக்கு இல்லையோ நண்பர்களே, நீங்கள் ஒரு பட்டம் மாதிரி காத்திருச்சு மேலே பறக்க ஆரம்பிச்சிட்டிங்க. இனி ஒரு பிரச்சனையும் இல்லை, உயர 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 பறந்துடுவீங்க. காரணம் என்ன சொல்லுங்கள்? 2-5 கூடிய குரு பகவான் 8ஆம் இடத்தில் மறைந்த அஷ்டம குருவாக இருந்தார் நண்பர்களே. இந்த அஷ்டம குருவாக குரு பகவான் இருக்கும் பொழுது கஷ்டங்களைத்தான் தந்தார். இந்த அஷ்டம குரு என்ன பண்ணுறார்? 9ஆம் இடத்திற்கு போய் உச்சம் பெறுகிறார். பாக்ய குருவாக உச்சம் பெறுகிறார். பாக்ய குரு. இந்த பாக்ய குரு உச்சம் பெறும் குரு பகவான் என்ன செய்கிறார் என்றால் அதிர்ஷ்டங்களை வாரி வாரி தருகிறார். பாயிண்ட் நம்பர் 1 அதுதான். இது வரைக்கும் நீங்கள் என்ன லைஃப்பில் ஸ்டைலில் இருந்தீங்களோ அது அப்படியே தலைகீழாக அந்த ஜூனுக்கு அப்புறம் மாறப்போகுது. 9ஆம் இடத்து குரு பகவான் மற்றவங்களுக்கு சும்மா வந்தாலே அவர் நிறைய செய்வார். இவர் உச்சம் பெற்ற குரு வேறு, கேட்கவே வேணாம், நிறைய செய்வார். என்ன செய்வார்? எதெல்லாம் நீங்கள் ஆசைப்படுறீங்களோ அதெல்லாத்தையும் அப்ரூவ் பண்ணுவார். இந்த குரு பகவானுடைய மிகப்பெரிய பலம். 9ஆம் இடத்து குரு பகவான் முதல் விஷயமா 5ஆம் பார்வையாக உங்களை தான் பார்க்குறார். விருச்சிக ராசிக்காரர்கள் உடம்புல ஏதாவது தீரா பிணிகள் இருந்தால் கவலையப்படாதீங்க. இந்த ஜூன் வரைக்கும் தான் அந்த கஷ்டம்லாம், ஜூனுக்கு அப்புறம் இந்த பிணிகள்லாம் மாறிடும். நண்பர்களே, திரும்பி பார்த்தா இன்றைக்கி என்ன தேதி? நாளைக்கு விடிஞ்சா 20ஆம் தேதி. திரும்பி பார்த்தா ஜனவரி 2026 நியூ இயர் பிளான் சொன்ன மாதிரி இருக்குது. ஜனவரி முடிஞ்சு பிப்ரவரி. என்னங்க இது? ஏன்னா ஜூனான்னு மலைக்கிறீங்களே அதுக்கு சொல்கிறேன். ஜூனெல்லாம் அப்படி திரும்பி பார்த்தா போயிடும். நாட்கள் நடக்கின்றன, நாட்கள் பறக்கின்றன, நாட்கள் ஓடுகின்றன, அது மாதிரி தான் சொல்லணும். அப்போது ராசியில் இருக்கப்போ பெரிய ப்ராப்ளம், கேன்சர் மாதிரியான ப்ராப்ளம் இருக்குது. எனக்கு விருச்சிக ராசி தான் சார், எனக்கு வந்து ஒரு மாதிரி வயிற்றில் வந்து அந்த பெருங்குடல் பிரச்சனை, அந்த இண்டஸ்டைன் பிரச்சனை இருக்குது, அப்படிலாம் இருக்குது. சில விஷயங்கள் வந்து ரொம்ப ரேராக வரக்கூடிய வியாதிகள்லாம் வருது. நிறைய கிளைண்ட்ஸ் பார்க்குறேன், என்னென்னமோ வியாதி பேர் சொல்கிறாங்க, என்னென்னமோ. இதெல்லாம் எங்கே இருந்துச்சுன்னே தெரில. உண்மையை சொல்லப்போனால் நண்பர்களே, இது எல்லாத்துக்குமே காரணம் என்ன? இந்த என்னென்னமோ வியாதிக்கெல்லாம் முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட முறையற்ற உணவு பழக்கம், முறையற்ற தூக்கம், இதெல்லாம் தான். ஸோ ராசி குரு பகவான் பார்க்கும் பொழுது
உங்கள் வாழ்க்கையிலே மிக பிரம்மாண்டமான விஷயங்கள் எல்லாம் உருவாகிறது. என்ன, உடல்நிலை சரியாகிறது, ஆரோக்கியம் ஆரோக்கியம் சரியாயிடுச்சு, அதிர்ஷ்டம் வருகிறது. ஏதாவது லாட்ரி இருந்தால் அது ஓகே ஆகும். அல்லது நான் கூகுள் கம்பெனியில் தான் வேலைக்கு செய்வேன்னு ஒரு லட்சியத்தோடு இருந்தீங்கன்னா கூகுள் கம்பெனி வேலை கிடச்சிரும். அவ்வளோ பெரிய அதிர்ஷ்டங்க. காரணம் என்ன அப்படின்னா, 9 சார் சும்மா இருங்க சார், ஒரு மனுஷன் பொய் சொல்லலாம், ஆனால் ஏக்கர் கணக்கில் பொய் சொல்லக்கூடாது. இப்போ என்ன கூகுள் கம்பெனிக்கு நீங்கள் போக மாட்டேங்கிறீங்களா? இப்போ நான் என்ன சொல்லணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? 9ஆம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெறும்போது நீங்கள் என்ன கேட்டாலும் தருவார். நண்பர்களே, குரு அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. எப்பவுமே ஒன்று புரிஞ்சுக்கோங்க, சனி கொடுத்தால் எவர் தடுப்பார், ராகு கொடுத்தால் யார் கேட்கறதுக்கு ஆளே கிடையாது. ஆனால் குரு நினைத்தால் ஒரு உலகத்தையே உருவாக்குவார். குருக்கு மட்டும்தான் அவ்வளோ பெரிய சக்தி உண்டு. ஏன்னா அவர் குரு. ஒரு வாத்தியார் நினச்சா ஒரு ஐஏஎஸ் உருவாக்க முடியும், அப்படி தான் அர்த்தம். ஒரு நல்ல வாத்தியார் நினச்சா என்ன பண்ணலாம், ஒரு ஐஏஎஸ் உருவாக்கிடலாம். நீங்கள் நல்ல மாணவனாக இருக்கணும், அவ்வளோதான். வாத்தியாரை தேடி நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம், நல்ல ஸ்டூடெண்ட்டாக இருங்க. அப்போது 9ஆம் இடத்து குரு பகவான் என்ன தருகிறார் உங்களுக்கு? புதிய வாழ்க்கையை தருகிறார். எழுதி வச்சுக்கோங்க, பிஃபோர் ஆஃப்டர் போட்டுக்குங்க. இந்த மேக்கப் ஆர்டிஸ்ட்லாம் போடுவாங்க, ஸ்டேட்டஸ் வைப்பாங்க, நான் பார்த்துருக்கேன். அந்த அம்மா எங்கள் கடைக்கு வர்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என்னமோ பார்த்தா ரொம்ப பராரி மாதிரி பாவமாக இருக்கும், அந்த மாதிரி போட்டு எடுத்து வச்சுருப்பாங்க. மேக்கப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல் ஏஞ்சல் மாதிரி போட்டு, ஏன்டா அப்படி உங்கள் கடையில் நல்லா பண்ணுறாங்கங்கிறதுக்காக ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க? ஸோ 9ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கும் பொழுது வாழ்க்கையை தலைகீழாக மாற்றுவார். அடுத்து குரு பகவான் என்ன பண்ணுறாருன்னா, 7ஆம் பார்வையாக 3 பார்க்கிறார். இதில் முக்கியமான விஷயமே என்னென்னா, 9ஆம் பார்வையாக 5 பார்க்கிறார். 5ஆம் இடம் என்பது யோகஸ்தானம். யோகஸ்தானத்திலே சனி பகவான் இருக்கிறார். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி கொடுத்தா தடுக்க ஆள் இருக்கா? தடுக்க ஆள் எவனாவது இருக்கானா உலகத்தில்? நண்பர்களே, இந்த சனி பகவானை மாதிரி ஒரு தெய்வம் யாரும் இல்லை. அடப்பாங்க சார், நீங்கள் தான் சார் சனியை தெய்வங்கிறீங்க. விருச்சிகராசிக்காரங்க வாழ்க்கை விடிய போகிறதில்ல சார், நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அப்படி ஒரு விஷயமே கிடையாது. 2026 ட்ரெண்ட் செட்டிங் இயர். நான் உண்மையிலே சொல்கிறேன். இப்போ இந்த கன்னி ராசிக்கெலாம் ஏதாவது சொன்னேன்னா பார்த்தீங்களா, கண்டிப்பாக வேலை போயிருந்தான் சொன்னேன். உங்களுக்கு தான் நான் சொல்கிறேன், 200% நீங்கள் வாழ்க்கை மாறப்போகுது. குரு பகவான் 9ஆம் இடத்துக்கு வந்து விட்டார். இனி உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை எதுவும் இல்லை. அதிகபட்சம் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைலாம் பர்சனல் ப்ராப்ளமாகவே வரும். ப்ரொஃபஷனல், உத்தியோகம், பணவரவு, இதெல்லாம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது நண்பர்களே. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு வர்ற பிரச்சனை எல்லாமே சென்சிட்டிவ் ப்ராப்ளம்ஸாக வரும், ஃபேமிலி ப்ராப்ளம்ஸாக வரும். எழுதி வச்சுக்கோங்க. நீங்கள் போயிட்டு அழகாக ஒரு ஜெராக்ஸ் பேப்பர் எடுப்பீங்க. ஜெராக்ஸ் டைவர்ஸ் பேப்பர் ஜெராக்ஸ் எடுப்பீங்க. உங்கள் சிந்தனையெல்லாம் இப்படி தான் போகும். 4ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கார். 4ல் இருக்கிற ராகு அவ பேராக்குவாங்க. நல்ல நல்ல ஒரு ஃபேமிலி நடத்துகிறீங்க, குடும்பம் நடத்துகிறீங்க, ஒரு கௌரவமான ஸ்தானத்தில் குடும்ப தலைவியாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கணவர் கூடயே பிரச்சனை வந்துடும். என்ன ஆகும்? ஏன்னா ராகுக்கு வேறு வழி கிடையாது, உங்களை கெடுக்க முடியல. அவனால் என்ன பண்ணுவான்? கணவரோடைய பிரச்சனை பண்ணி டைவர்ஸ் பண்ணி விடுவான். ஸோ இந்த ஜூன் வரைக்கும் டைவர்ஸ் பேசிகிட்டே இருப்பீங்க, இதே தான் பேசிகிட்டே இருப்பீங்க. 4ஆம் இடத்துல அது ஜூனுக்கு அப்புறம் குரு பகவான் டிசம்பர் 6 ராகு போகிற வரைக்கும் இப்படி தான் பேசுவீங்க. அப்போ மனம் சஞ்சலம் அடைகின்ற பசங்க, சின்ன பசங்களாக இருக்கீங்க, ஒரு 25-30 வயசு பசங்கன்னா என்ன ஆகும்? மன சஞ்சலம் கண்டிப்பாக கெட்டு போயிடுவீங்க. தேவையில்லாத ஒரு உறவு வரும் வீட்டுக்குள்ளே. சார் தெரியும் சார், இந்த உறவு ஒன்று வருதுன்னு டைட்டில் வைப்பீங்க. அந்த டைட்டில் இனிமேல் காயும் எனக்கு வைக்க மாட்டான், அவன் எனக்கு வைக்கிறது இல்லைன்னு சொல்லிட்டான். ஸோ அப்போது இந்த உறவு வர்ற பிரச்சனைலாம் இப்போ தான். இந்த 3வது நபர் உறவு வருது. எந்த யூடியூப்பை திறந்து பார்த்தாலும் உறவு வருது, புதுசாக ஒரு உறவு வருது. என்னங்க உறவு வருது? உங்களுக்கு வரும் உறவு 4ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கும் பொழுது புதிய உறவு வீட்டுக்குள்ளே வரும். ஜாக்கிரதையாக இருங்க, புன்னகை வரை செல்லுங்கள், அப்புறம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ அப்போ விருச்சிகராசிக்காரர்கள் ஜாக்கிரதை. கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தரில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா. அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்டிவலில் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. வேற எங்கேயும் இவருக்கு ஆலயங்கள் கிடையாது. நம்மளுடைய வேலை இல்லை, குழந்தை இல்லை, நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது, கள்ளத்தொடர்பு, ஏமாற்றம், துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம். இந்த ஹோமம் 48 நாள் தினமும் பண்ணுறோம். இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிலேருந்து 48 நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரோம். ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள், இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள், வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்.